நாமலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த பல்லி மிட்டாய், ஸ்டார் மிட்டாய், மாத்திரை மிட்டாய் இந்த மாதிரி கலர் கலரான மிட்டாய்ங்களெல்லாம் பார்த்துருக்கோம். அது ரூ. 1 ரூ. 2க்கு ஒரு சின்ன சின்ன பாக்கெட்லலாம் நிறையா வரும். அதெல்லாம் ஓடி ஓடி போய் வாங்கி 2 2 வாயில போட்டு சப்பி சப்பி ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்ருப்போம். நேத்து என்னோட ஹஸ்பண்டும் என் பையனும் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிண்டர் ஜாயை வந்து அவன் பார்த்துட்டான். பார்த்தோன்னே சும்மா இருப்பானா, எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சிருக்கான். என்னதான் ரூ. 400 ரூ. 500க்கு நம்ம பெரிய பெரிய பொம்மைங்களை வாங்கி கொடுத்தாலும் இந்த கிண்டர் ஜாயை மட்டும் பார்த்துட்டான்னா அதை வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருப்பான். அந்த கிண்டர் ஜாயில் இப்போ ரூ. 5க்கு முட்டை மாதிரிலாம் சும்மா விளையாடுறதுக்குலாம் போடுறாங்க இல்லையா, அதையும் பார்த்துட்டா கூட கிண்டர் ஜாய் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிப்பான். எவ்வளோ தான் சொன்னாலும் வாங்கி கொடுத்தா தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி பண்ணுவான். எப்படிடா இவன்ட்டு எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த பஸ்ஸை வந்து அவன் கண்ணில் பட்டுருச்சு போல இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு சார் நீங்கள் அதை தான் வாங்கி தரல, எனக்கு இதுவாவது வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருப்பான் போல இருக்குது. அவங்க அப்பாவுக்கு சரி ரூ. 45 அந்த 2 முட்டை இருக்கிறத வாங்குறதோட இதே வந்து எவ்வளவோ பெட்டர்னு சொல்லி இதை வாங்கியிருக்காங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. முன்னெல்லாம் இந்த சைக்கிள் டயரில் தான் வந்து கலர் கலர் மிட்டாயை போடுவாங்க. இப்போ இந்த பஸ் டயரையும் விட்டு வைக்கலையாடா அப்படின்ற மாதிரி பஸ் டயர்லேயும் வந்து கலர் கலர் மிட்டாயை போட்டு வச்சுட்டாங்க. சரி ரூ. 45 கொடுத்து அந்த முட்டையை வாங்குறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு அவங்க அப்பாவும் இதை வாங்கி கொடுத்துட்டாங்க. என்னதான் அப்பா கிட்ட அடம் பிடிச்சி ஏமாற்றி இதை வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா எனக்கு இது ஓப்பன் பண்ணி கொடுங்க இப்போவே சாப்பிட்டாகணும் அப்படின்ட்டு நம்மளை தான் வந்து சுற்றி சுற்றி வருவான். நானும் என்னமோ வித்தை காட்டுறவ மாதிரி ஒரு கத்திரிக்கோல் இது எல்லாமே எடுத்து இந்த பஸ்ஸையே பாட்டாக கழட்டிடலாம் அப்படின்னு கூட எவ்வளவோ ட்ரை பண்ணி கழட்டி பார்த்தேன். பட் ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் வந்து இந்த டயர் மட்டும் தனியாகவே வரமாட்டேன்ருச்சு. மேலே உள்ள பார்ட்ஸ்லாம் கூட வந்துடுச்சு. கடைசியில் பல்லு தாண்டா நமக்கு ஆயுதம் அப்படின்ற மாதிரி பல்லை வச்சு கடிச்சு இழுத்து ஒரு வழியாக அந்த டயரை கழட்டி எடுத்துட்டேன். டயர் என்னமோ தனியாக வந்துடுச்சு, அது கூடவே சேர்ந்து கிராக்கும் வந்துடுச்சு. இன்னும் 2 தடவை 3 தடவை கழட்டி மாட்டினா சுத்தமாக எல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அது. இந்த பஸ்ஸோட டயரில் முட்டாய் அப்புறம் இந்த ஸ்டிக்கர் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து ஒரு 2 நாளைக்கு அவன் வச்சு விளையாடுறதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லி இதை வாங்கியாச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் கடைக்கு போகும்போது கண்டிப்பாக ஏதாவது விளையாடுறதுக்கு வாங்கினா தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி குட்டீஸ் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா மறக்காமல் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் கிட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.